இப்போ நாம் பேசுகிற செய்தி பலருக்கு புதிதாக இருக்கலாம், நிறைய பேருக்கு அனுபவமாகவும் இருக்கும். வரக்கூடிய செய்திகளை நாம் பேசுகிறது. பெங்களூரில் செய்தி அப்படி தலைப்பு இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது. பாகிஸ்தானில் பெஹல்காம் காஷ்மீர் தாக்குதலை முன்னிட்டு பெங்களூரில் முஸ்லிம்களுக்கு வாடகைக்கு வீடு தர மறுக்கப்படுகிறதா? அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. ஐடியில் சென்னையிலே பட்டம் பெற்ற முகமது சஞ்சித் என்ற இளைஞர் பெங்களூருவுக்கு தனது இளம் மனைவியோடு குடியேறுவதற்கு வீடு ஒன்று தேடுகிறார். பெங்களூரில் பல பகுதிகளில் வீடு வாடகைக்கு அவருக்கு மறுக்கப்படுகிறது. அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அதற்கு முன்பு ஒரு வீட்டை பார்த்து நாம் ரெடி செய்து திருமணம் செய்த பின்பு இளம் மனைவியோடு அங்கே குடியேறலாம் என்ற அழகு கனவோடு ஒரு இந்தியன் அங்கே செல்கின்றான். சராசரி இந்தியன் அங்கே செல்கிறான். அப்படி இந்த நாட்டிற்கு விசுவாசமான ஒரு இந்தியன் அங்கே சொல்கிறான். ஐடி தான் படித்திருக்கிறான். அவன் சஞ்சித் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய இந்திய தொழில்நுட்ப மையமான பெங்களூருக்கு செல்கின்ற போது இது குறித்து அவன் அனுபவத்தை தன் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். என்ன சொல்கிறான்னு பார்த்தா, எனது குடும்ப தேவைக்காக நான் ஒரு 2 BHK 2 பெட்ரூம் வீடு ஒன்றை தேடினேன். இந்த தேவைகளை நான் பரிந்துரைத்து அது எதிர்பார்த்த நம்பிக்கையோடு என்னுடைய தேடல் பெங்களூரில் இருந்தது. ஆனால் அதன் முடிவுகள் எனக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்தது என தனது எக்ஸ் தளத்தில் அந்த இஸ்லாமிய தோழர் சஞ்சித் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் புரோக்கர்கள்ட்ட சொல்லி வச்சேன். சுமார் அந்த புரோக்கர்கள் 4 இடங்களை எனக்கு காண்பித்தார்கள் பெங்களூரில். ஆனால் மன்னிக்கவும், அவங்க சொன்னது இவர் சொல்கிறார், மன்னிக்கவும் சார், மன்னிச்சுக்கிடுங்க, பாகிஸ்தான் பெஹல்காம் தாக்குதலினால் நாங்கள் முஸ்லீம் என்று சொன்னவுடன் அந்த உரிமையாளர்கள் சாரி, நாங்கள் வீடு தர தயாராக இல்லை என மறுத்து விட்டார்கள் என்று புரோக்கர்கள் கூறியதாக சஞ்சித் தனது எக்ஸ் தளப்பதிவில் மனவருத்தத்தோடு எழுதியிருக்கிறார். 4க்கு மேற்பட்ட வீடுகள் அவருக்கு எவ்வளோ அனுபவம் உண்டு என்பதை நாம் பேசுவோம். அவர் என்ன சொல்கிறார்னா, இந்த அனுபவத்தை தாண்டி இப்படிப்பட்ட அந்த செய்தி கீழே சொல்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமெல்லாம் என்ன? பெங்களூரின் முஸ்லிம்களை வெறுக்கும் மனப்பான்மை இல்லாத பகுதிகள் எது? அப்படி இருக்கிற இடங்களை மையமாக வைத்து தேட வேண்டிய நிலைதான் என்று பெங்களூருவை விட்டு வெளியேறி துபாய்க்கு போய்விடலாம் என்று அந்த இளைஞர் தனது வருத்தத்தை, மனப்புழுக்கத்தை பதிவு செய்திருக்கிறார். என்ன பைத்தியக்காரத்தனம்! பெஹல்காமில் தாக்குதல் நடத்தினதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு அரசியல்தனமான தாக்குதல். அந்த பயங்கரவாதிகளை எவனும் நேசிக்க மாட்டான். இந்தியாவிலே வாழ்கிற இஸ்லாமியர்கள் அந்தந்த பகுதிகளிலிருந்து மதமாறிய மக்கள். எங்கோ தவறுகள் உலகம் முழுவதும் நடக்கின்றது. ஹமாஸ் தாக்குகிறார்கள், இஸ்ரேல்காரன் தாக்குகிறான், உக்ரைனில் தாக்குதல் நடக்குது, ரஷ்யா நடக்கிறது, சீனா நடக்கிறது, பாகிஸ்தான் நடக்கிறது, இலங்கையில் நடந்து முடிஞ்சது. அப்படி என்றால் இது என்ன ஒரு கொடூரம் தோழர்களே! அவர் என்ன சொல்கிறார், இனி இந்தியாவை விட்டு நான் போக போகிறேன், எனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு இல்லையோ, வீடே கிடைக்கலையே நான் வாழ்கிறதுக்கு இந்த நாட்டில், சக தோழர்கள் சக நண்பர்கள் எனக்கு வீடை தர மறுக்கிறார்களே, நான் எங்கு வாழ்வது என்ற மனசில் எவ்வளவோ வேதனை இருந்தால் தோழர் சஞ்சித் தன் கருத்தை வைத்திருப்பார். அவர் என்ன சொல்கிறார், சஞ்சித் அனுபவத்திற்கு எக்ஸ் தளத்தில் பல சகோதரர்கள், முஸ்லீம் அல்லாத ஹிந்து சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தோழர் சஞ்சித், நீங்கள் இந்த மோசமான அனுபவத்தை சந்திக்க நேரிட்டது ரொம்ப வருத்தம். உங்கள் நிலையை கருத்தில் கொண்டு நான் உங்களுக்கு சில இடத்தை பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு பெங்களூரிலிருந்து இந்த எக்ஸ் தளத்தில் பலர் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள், இஸ்லாம் அல்லாத சமூகத்திலிருந்து. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிவின்ஸ் ரோடு, சிவாஜி நகர், கோரா, செகண்ட் பிளாக், ரிச்மண்ட், காக்ஸ் டவுன்,
அது மாதிரி நான் கிவீன்ஸிலும் கோராசக்கன் பிளாக்கிலும் தங்கியிருந்தேன். எனது வீட்டு உரிமையாளர்கள் அனைவரும் முஸ்லீம்கள் தான். ரொம்ப சிறப்பாக என்கிட்ட நடந்தாங்க. மற்றொருவர் என்ன சொல்கிறார், அந்த எக்ஸ் தளத்தில் அவருக்கு கீழே பதில் தரார். சஞ்சீவ் தற்காலிகமாக தங்க இடம் வழங்க முன் வந்துடும். அண்ணா, நான் சமீபத்தில் தான் திருமணம் செய்து கொண்டேன். ஒரு திருமணமானவர் இளம் தம்பதி வீட்டை ஷிஃப்ட் பண்ணி புதிய குடியேற்றத்திற்கு எவ்வளவு அழுத்தம் இருப்பது அண்ணா நான் தெரியும். நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் எங்கள் பகுதியில் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஏன்னா அதனால் நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் எங்களிடம் தங்கலாம் என்று தெரிவித்தால், இது மிகவும் அநியாயம், இது உங்களுக்கு நேர்ந்தது எங்களுக்கு வருத்தம்தான். இந்த அனுபவத்தை ஏப்ரல் 22 ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பஹல்காம் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 27 பேர் கொல்லப்பட்ட பின்பர் பாகிஸ்தானில் ஏற்பட்ட பதற்ற நிலையை பின்பற்றியே வந்துள்ள செய்தியின் மூலம் நாம் அறிந்தாலும் இது பெங்களூரில் மட்டும் நடக்கல தோழர்களே. இது இந்தியா முழுவதும் எழுதப்படாத சட்டம். முஸ்லிம்களுக்கு வீடு இல்லை. தலித்துகளை அறிந்து கொள்வது கஷ்டம். ஏனால் அவர்கள் ஒரு மாற்று சமூக அடையாளத்தோடு தான் இருப்பார்கள். நீ என்ன சாதி என்று கேட்க முடியாது. ஆகவே தெரியாமல் தலித்துகள் குடியேறிவிடலாம். நான் இந்து என்று சொல்லி நீ என்ன சாதின்னு யாரும் கேட்க மாட்டான். ஆனால் இஸ்லாமியர்கள் அவர்கள் உடைகளை எல்லாம் பார்த்து, அவரது அங்க அடையாளங்களை எல்லாம் பார்த்து வீடு இல்லை சார். சென்னையில் பல அனுபவங்கள் பல தோழர்களோடு பத்திரிகைகள் வந்ததையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க ஹிந்து மக்களோடு வாழ்ந்தார்கள் சென்னையில் அண்ணா நகரில். அந்த அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு வீடு மறுத்த உடனே என் கூட இருந்த எனது ஹிந்து சகோதர சகோதரிகளுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. உங்களுக்கா போய் மறுத்தாங்க அப்படின்லாம் ரொம்ப கொதிப்படைந்தார்கள். அப்போ நாம் இது குறித்து ஒரு ஆய்வை மேற்கொள்ளணும் அப்படின்னு, இது பெங்களூரில் மட்டும் இல்லை, சென்னையிலும் மும்பை இன்னும் வடபகுதிகளில் போனால் கொடூரமான அடிப்படைத்துவ மத துவேஷிகளாக மாறியிருக்கிறார்கள். அதன் விளைவு இந்த ஜொமேட்டோ இந்த மாதிரியாக உணவு சப்ளை செய்பவர்கள் கூட ஒரு முஸ்லீம் என் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வட இந்திய கேவல கலாச்சாரம், அடிப்படைத்துவமான சாதி மத வெறுப்புகள் இன்றைக்கு முஸ்லிம்களை அந்நியப்படுத்தியிருக்கிறது, தலித்துகளை அந்நியப்படுத்தியிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கும் இன்று வீடு கிடைப்பதில்லை. அப்போ நாம் தமிழ்நாட்டில் சில இடங்களில் போய் கேட்டோம். ஒரு அம்மாவை பார்த்தோம். அந்த அம்மா தெலுங்கு பேசக்கூடிய சகோதரி. அவங்கள்ட்ட கேட்டோம் பத்திரிகைக்காரனாக, எம்மா நீங்கள் ஏன் முஸ்லீம்களுக்கு வீடு கொடுப்பதில்லைன்னு. அவங்க சொன்னாங்க, இவங்க நம்ம நேரடியாக கேட்டோம். அவங்க சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை, இப்போ நான் அசைவம் சாப்பிடுவதாலா என்று கேட்டேன். அப்படி ஒன்றும் இல்லை, அசைவம் சாப்பிட்றது ஒரு காரணம்லாம் இல்லை. ஆனால் அவங்க மந்திரம் அதிகமாக படிப்பாங்க. ஒரு அம்மா சொன்னது, அந்த மந்திரம் படிக்கிறதுனால எங்களுடைய சாமிகளுக்கு ஒரு பவர் இல்லாமல் போயிடுதுன்னு நாங்கள் உணர்கிறோம் என்று அந்த அம்மா சொன்னாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இன்னொரு அம்மா சொன்னாங்க, ஏம்மா நீங்கள் இப்படி செய்கிறீங்க. நாங்கள் ஒரு 6 பேர் போய் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம். அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை இந்த பூஜை நாட்கள் நல்ல நாட்கள் அவங்க வீட்டில் வந்து கோலம் போட மாட்டாங்க பின்னாடி, எங்களுக்கு அது சரியா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. 3வது ஒரு அம்மையார் சொன்னாங்க, அவங்க வீட்டை நீட்டாக வைக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் கவுச்சி சாப்பிடுவாங்க, அது எங்களுக்கு பிடிக்காது. இன்னொன்று அவங்க உடைகள் இப்படி. ஆக மொத்தத்தில் நாங்கள் என்ன முடிவுக்கு வந்தோம் என்றால், முஸ்லிம் வெறுப்பு அனைவருக்கும் இருந்ததை அறிந்து கொள்ள முடிந்தது, தலித் வெறுப்பு அனைவர்களுக்கும் இருந்ததை புரிந்து கொள்ள முடிந்தது. இது இந்த தேசத்திற்கு ஆபத்து என்பதை மட்டும் நம்மளால் சொல்ல முடியும். கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் அல்லேலூயா என்று சத்தம் போடுவார்கள் என பல சகோதரர்கள் சொன்னார்கள். சர்ச்சை இங்கு அமைத்துக் கொள்வார்கள், இரவு நேர பூஜைகளை செய்வார்கள். ஆக அப்படிப்பட்ட வெறுப்பு இன்றைக்கு இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ தலித் சமூகத்திற்கு மேல் ஏனைய சமூகங்களுக்கு மேல் இருக்கிறது. நாகரிகமாக சென்னையில் நாங்கள் அயனாவரம் அல்லது சென்னை சில பகுதிகளை பார்த்தோம். அங்கே சில வீடுகளை பார்க்கின்ற போது செய்திகள் என்ன வந்ததென்னால், அந்த வீட்டில்
வெஜிடேரியன் ஒன்லி என போட்டிருந்தார்கள். நாகரிகமாக வெஜிடேரியன் ஒன்லி, இது ஒரு கருத்து. இரண்டாவது ஒரு கருத்து, சென்னையில் ஒரு அம்மையார், ஒரு செல்வந்தர், நல்ல ஒரு தொழில் படுகிறார், ஹார்ட்வேர். அவருடைய பெண்ணு என்னுடைய நண்பர், அவரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார், அடிப்படைத்துவ மதத்துவேஷிகள் சடங்குகளை சொல்லலாம், ஆனால் எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நான் சொல்லட்டுமா என்று கேட்டார். சொல்லுங்கள் என்றேன். பெரியாரிய கருத்தியலை கொண்ட ஒரு தோழர் அவர் சொல்கிறார். இவர் ஒரு தமிழ் முஸ்லீம். எனக்கு வீடு தருவதற்காக அழைத்தார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு சென்றேன். அட்வான்ஸ் எல்லாம் நான் கொடுப்பதாக எல்லாம் பேசி முடிவு செய்தேன். அவர் என்னை அறிந்து கொண்டு பெரிய வீடு தருவதாக ஒப்புக்கொண்டார். இதெல்லாம் நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம், ஒரு 6-7 வருஷம் இருக்கும். நாங்கள் அந்த 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 ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு 6-7 வருஷம் இருக்கும். ஆனால் வீட்டிற்கு வந்து மகிழ்ச்சியோடு அப்பப்பா வீடு கிடைத்து விட்டது என்று சந்தோஷத்தில் குதூகலித்து திட்டத்தை எடுத்திருக்கிற போது அந்த இரவு 9 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. பேசியவர், சாரி, உங்களுக்கு வீடு தர முடியாது என்று விட்டார். இவருக்கு என்ன காரணம் சார்? எல்லாம் பேசியாச்சு, நான் நாளை காலையில் செக்கு வேண்டுமா இல்லை கேஷ் என்று கேட்டேனே. அதற்கு அவர் சொன்னார், நான் ஒன்றும் செய்ய முடியாது, என் மனைவி கொடுக்க விரும்பவில்லை. முடிந்ததா? இப்படித்தான். இதில் வெறுப்புகள் இன்னொன்றே நான் சொல்ல மறுத்தேன். அவர்கள் கூறிய காரணம், கவுச்சி சாப்பிடுவார்கள் 1, பூஜை செய்வதால் எங்கள் சாமிகளுக்கு பவர் இல்லாமல் போகும் 2. சொன்ன காரணத்தை மட்டும் அப்படியே சொல்கிறேன். 3வது, நல்ல நாட்களில் அவர்கள் அலங்கோலமாக அமங்கலமாக எங்கள் வீட்டை வைத்திருப்பார்கள். தண்ணீர் தெளித்து கோலம் போட மாட்டார்கள். அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. இதை விட ஒரு முக்கியமான காரணம் ஒன்று, அதுதான் இப்பொழுது பெங்களூரில் நடந்த பெஹல்காம் தாக்குதல். அவர்கள் பல நேரம் பயங்கரவாதிகளோடு கூட்டணியில் இருக்கிறார்கள், கள்ளத்தனமாக இருப்பார்கள். நமக்கு தெரியாது எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கிறது என்று. இப்படியும் ஒட்டுமொத்த 140 கோடி வாழும் மக்களில் 22 கோடிக்கு மேல் வாழும் ஒரு சமூகத்தை, அதுவும் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்களை, வெளியிருந்தெல்லாம் வரல அவங்க, இந்த நாட்டில் உள்ளவங்களை, சவுதியில் இருந்தோ பங்களாதேஷில் இருந்தோ எங்கிருந்து வந்த மக்கள் அல்ல, இங்கிருந்து மதமாறிய இந்த மக்களை, ஒரே டிஎன்ஏ கொண்ட சக தோழர்களை வெறுப்பது ஒட்டுமொத்த இறையாண்மை கொண்ட இந்திய தேசத்திற்கு விடப்பட்ட மாபெரும் சவால். தேச வளர்ச்சி, தேச அர்ப்பணிப்பு, தியாகம், தேசபக்திக்கு விடப்பட்ட சவால். தயவுசெய்து அனைவரையும் இணைத்து வாழ முயற்சிங்கள். அன்போடு வாழுங்கள். வாழ்வது கொஞ்ச நாள், வெறுப்பு வேண்டாம். உணவகங்களில் சென்று சாப்பிடுகின்ற போது வித்தியாசமான உணவுகளை எப்படி ஆர்டர் செய்வீர்களோ அதை போன்று உங்கள் தெய்வீக வழிபாட்டையும் நம்பிக்கை முறைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். இது தனி. ஆனால் மனிதர்களாக, சக மனிதர்களான, சக தோழர்களாக, சாதி, இனம், மொழி, மதம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கு பெங்களூரிலிருந்து வெளியான ஆங்கில செய்தியினுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.